ஹலோ கைஸ், இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ் வந்துட்டு தேர்ட் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தேசிய சின்னங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு விராலிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் மயில் சரணாலயம் இருக்குது. அது 1963 தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மயிலை வந்துட்டு நம்ம தேசிய பறவையாக அறிவிச்சிருப்போம். கங்கையாறு வந்துட்டு 2008 நம்ம தேசிய சின்னம்னு சொல்லிட்டு கங்கையாருக்கான ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்போம். அதோட நீளம் எவ்வளோனா 25 கிலோமீட்டர். இது ஒரு வற்றாத நதிக்கரை. இது முற்றிலும் வந்துட்டு இந்தியாவில் பாயிறதுனால தான் கங்கையாரை நம்ம வந்துட்டு தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்போம். பிரம்மபுத்திரா வந்துட்டு 3848 கிலோமீட்டர். மாம்பழம் 1950 ஜனவரி 26 நமக்கு இது வந்துட்டு தேசிய சின்னமாக அந்தஸ்து கொடுத்துருப்போம். இதில் வைட்டமின் ஏசிடி எல்லாம் இருக்குது. இமாபசந்த், அதாவது வந்து முகலாயர் காலத்தில் இமாபசந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்பழ வகை வந்துட்டு அங்கே ஃபேமஸாக இருந்திருக்கும். ஆலமரத்துக்கு 1950 ஜனவரி 26 வந்துட்டு நம்ம இதுக்கு வந்தோன்னா தேசிய சின்னத்துக்கான அந்தஸ்து கொடுத்துருக்கோம். கொல்கத்தாவில் ஔரா பகுதியில் வந்துட்டு இந்திய தாவரவியல் பூங்கா அப்படின்னு அந்த பூங்காவில் வந்துட்டு ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் உலக சாதனை படைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடையாரில் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற பகுதியிலேயும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. ராஜநாகம் உலகத்தில் உலகிலேயே கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பாம்பு இனம்னா அது ராஜநாகம் தான். இது 18 அடி நீளம் வளரக்கூடியது. நஞ்சு கொண்டது அதாவது வந்து நஞ்சு கொண்ட ஒரு நீண்ட பாம்பு தான். உலகத்திலேயே நஞ்சு கொண்ட ஒரு நீண்ட பாம்பு இதுன்னா நம்ம ராஜநாகம் தான். தாமரை வந்துட்டு 1950 ஜனவரி 26 தான் இதுக்கான அந்தஸ்தை நம்ம வந்து கொடுத்துருப்போம். புலி வந்துட்டு 1973 இதுக்கான இப்போ தேசிய சின்னத்துக்கான தேசிய விலங்குக்கான அந்தஸ்தை கொடுத்துருப்போம். அதாவது வந்துட்டு 70% புலி வந்துட்டு இந்தியாவில் தான் இருக்குது. ஆற்று ஓங்கில் வந்துட்டு 2010 அந்தஸ்து கொடுத்துருப்போம். தான் வாழும் ஆற்றோட சுழல் அமைவி நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. ஆற்று ஓங்கிலுங்கிறது என்னென்னா தான் வாழக்கூடிய ஆற்றோட சுழல் அமைவோட நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. யானைக்கு வந்துட்டு 2010 கொடுத்துருப்போம். லாக்டோபேசிலஸ் 2012. இது வந்துட்டு டெல்புரிக்கு நுண்ணுயிரின்னு சொல்கிறாங்க. பாலை வந்துட்டு தயிராக மாற்றும் ஒரு வினையை புரிகிறது அந்த லாக்டோபேசிலஸ். தமிழ்நாட்டோட விலங்கு வந்துட்டு வரையாடு, பறவை வந்துட்டு மரகதப்புறா, மலர் வந்துட்டு செங்காந்தல் மலர், மரம் வந்துட்டு பனை மரம். இப்போ நம்ம தேசிய கொடி, இது வந்துட்டு தேசிய கொடியை வடிவமைச்சது யாருன்னா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அவர்கள் தான் வந்துட்டு தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பாங்க. இது எங்கே வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அப்படிங்கிற பகுதியில். ஆகஸ்ட் 15 1947 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு செங்கோட்டையில் வந்துட்டு அந்த தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் நம்ம முதல்ல ஏற்றின தேசிய கொடியை வந்துட்டு அங்கே வந்துட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதோட நீளம் அகலம்னு பார்த்தா 3:2. கொடிக்காத்த குமரன்னா திருப்பூர் குமரன். இவர் ஈரோட்டில் வந்துட்டு சென்னிமலை அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருப்பார். 1932 காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடத்திருப்பார். அப்போ மூவர்ண கொடியை கீழே விட்டிருக்க மாட்டார். தான் வந்துட்டு அடிதடி நடக்கும்போது அவர் சாகும் தருவாயில் கூட அந்த மூவர்ண கொடியை வந்துட்டு கீழே விடாமல் தாங்கியே பிடிச்சிருந்திருப்பார். அதனால தான் அவர் வந்துட்டு கொடிக்காத்த குமரன்னு சொல்லியிருப்பாங்க. 2004 அஞ்சல் தலை வந்துட்டு இவருக்காக வெளியிட்டிருப்பாங்க. இப்போ நம்ம தேசிய லட்சணைன்னு பார்க்குறப்ப சாரநாத் அசோக தூணோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த 4 முக சின்னத்தை தான் நம்ம தேசிய லட்சணைன்னு சொல்கிறோம். இது ஜனவரி 1950 ஜனவரி 26 வந்துட்டு இதுக்கான அந்தஸ்து கொடுத்துருப்போம். இதோட அடிப்பகுதியில் சத்தியமாவே ஜெயதேன்னு சொல்லியிருப்போம். அதோட தமிழ் மீனிங் வந்துட்டு வாய்மையே வெல்லும். அதில் வந்துட்டு யானை, குதிரை, காளை, சிங்கம் இந்த 4 விலங்குகள் வந்துட்டு அதோட அடிப்பகுதியில் இருக்கும். யானைனா ஆற்றலை குறிக்குது, குதிரைனா வேகத்தை குறிக்குது, காளைனா கடின உழைப்பையை குறிக்குது, சிங்கம்னா கம்பீரத்தை குறிக்குது. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கான இடையிலையும் வந்துட்டு ஒவ்வொரு தர்ம சக்கரமும் இருக்கும். தேசிய கொடியில் பார்க்கும்போது காவி நிறம் வந்துட்டு தைரியம் மற்றும் தியாகத்தையும், வெண்மை நிறம் வந்துட்டு நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்குது, பச்சை நிறம் வந்துட்டு செழுமை, வளத்தை குறிக்குது, கருநீலம் வந்துட்டு அறவழி, அமைதியை குறிக்குது. 4 முக சிங்கம் வந்துட்டு அசோகர் காலத்தில் இருக்கக்கூடிய சாரநாத் ஊரில் இருந்தது. இது இப்போ சாரநாத் அருங்காட்சியகமாக அமைந்திருக்குது. நம்ம தேசிய கீதம் என்னென்னா ஜனகண மனகதி, ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எழுதப்பட்டது. வங்காள மொழியில் எழுதியிருப்பாங்க. அதை நம்ம இந்தியில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், மொழிபெயர்த்திருப்போம். 1950 ஜனவரி 24 இதை நம்ம ஏற்றிருப்போம். 1911 டிசம்பர் 27 ஐஎன்சி மாநாடு வந்து கொல்கத்தாவில் நடந்திருக்கும். அங்கே தான் முதல்ல இந்த ஜனகண மனகதி நம்மளோட தேசிய கீதத்தை பாடியிருப்பாங்க. இது வந்துட்டு 52 செகண்ட் பாடணும், இல்லைன்னா இசைக்கணும்னு சொல்கிறாங்க. தேசிய பாடல் வந்தே மாதரம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி.
டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்துட்டு 1950 ஜனவரி 24 வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம தேசிய கீதத்துக்கு இணையாக இந்த தேசிய பாடலையும் வந்துட்டு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இந்த தேசிய பாடல் வந்துட்டு ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலிருந்து எடுக்கப்பட்டது. 1896 கொல்கத்தாவில் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். அங்கே வந்துட்டு இந்த பாட்டை தாகூர் வந்துட்டு முதல்ல பாடியிருப்பார். நம்மளோட தேசிய உறுதிமொழிங்கிறது வந்துட்டு இந்தியா எனது தாய்நாடுங்கிற வரியில் ஆரம்பிக்கும். இதை எழுதினது என்ன, பிதிமாரி வெங்கட சுப்பராவ். தெலுங்கில் எழுதியிருப்பார். இவர் ஒரு தெலுங்கு நாட்டை சேர்ந்த பிதிமாரி வெங்கட சுப்பராவ். 1965 ஜனவரி 26 இதுக்கு வந்துட்டு தேசிய உறுதிமொழின்னு சொல்லிட்டு அந்தஸ்து கொடுத்துருப்போம். இந்திய நாணயம், நம்மளோட இந்திய நாணயம் வந்துட்டு ரூபாய். 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மன்னரான ஷெர்ஷா சூரி வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயத்தோட பெயர் தான் ரூபியா. அதுலேருந்து தானே நம்ம ரூபாய் அப்படிங்கிற ரூபாய்ங்கிற வேர்டை நம்ம எடுத்திருப்போம். நம்மளோட இந்த ரூ அப்படிங்கிற அந்த சின்னத்தை 2010 வடிவமைச்சிருப்பாங்க. யாருன்னா உதயகுமார் அவர்கள். தேசிய நாட்காட்டி, பேரரசர் கனிஷ்கரோட காலத்தில் கிபி 78 வந்துட்டு நம்ம சக ஆண்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்போம். அது வந்துட்டு இளவேனில் காலத்தோட சம பகல் இரவு நாளான மார்ச் 22 தான் வந்து தொடங்கியிருக்கும். அதாவது லீப் இயரான மார்ச் 21 ஸ்டார்ட் ஆகிருக்கும். வான் இயற்பியலாளரான மேக்நாத் சாகர் அவர் வந்துட்டு நாட்காட்டி சீரமைப்பு குழுவுக்கு வந்துட்டு அதை வந்து பரிந்துரைத்திருப்பார். 1957 மார்ச் 22 தான் நம்ம இந்த தேசிய நாட்காட்டியை வந்துட்டு ஏற்றுக்கொண்டிருப்போம். நம்மளோட சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15, 1947. மகாகவி பாரதியார் அவர்கள் வந்துட்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அந்த பாடலை வந்துட்டு பாடியிருப்பாங்க. யார் பாடியிருப்பாங்கன்னா, அகில இந்திய வானொலியில் பாடியவர் யாருன்னா, மறைந்த கர்நாடக இசைக்கு டி.கே. பட்டம்மாள் அவர்கள் தான் வந்துட்டு சுதந்திர நாள் அதுவுமா நம்மளோட மகாகவி பாரதியாரோட பாடலான ஆடுவோமே பள்ளு பாடுவோமேங்கிற பாடலை பாடியிருப்பாங்க. குடியரசு நாள் 1950 ஜனவரி 26. செங்கோட்டையில் கொடியேற்றியவர் யாருன்னா, நாட்டோட முதல் குடிமகன் தான் வந்துட்டு நம்ம செங்கோட்டையில் வந்துட்டு குடியரசு நாள் அதுவுமா கொடியேற்றுவார். பாசறைக்கு திரும்பும் நாள்னு சொல்லிட்டு குடியரசு நாள் முடிஞ்ச 3வது நாளை வந்துட்டு ஜனவரி 29 நம்ம பாசறைக்கு திரும்பும் நாளாக செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ தரைப்படை, காலாட்படை, விமானப்படை இந்த இவங்களாம் வந்துட்டு நிகழ்ச்சி இது பண்ணி மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவரோட மாளிகையில் வந்துட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். காந்தி ஜெயந்தி, நம்ம தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களோட பிறந்த நாளான அக்டோபர் 2 தான் நம்ம காந்தி ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக 2007 நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை யார் அறிவிச்சிருப்பாங்கன்னா, ஐநா தான் வந்துட்டு அறிவிச்சிருக்கோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, குடியுரிமை. ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கக்கூடிய இயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குடிமையியல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். குடிமகன் அப்படிங்கிறது என்னென்னா சிட்டிசன்னு சொல்லலாம். இது வந்து சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அது குடியிருப்பாளர் அப்படிங்கிற பொருளில் வந்துட்டு அது அழைக்கப்படுது. குடியுரிமையை வந்துட்டு நம்ம 9 முறை திருத்தம் செஞ்சுருக்கோம். அது என்னென்ன வருஷங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ குடியுரிமைனா என்ன? ஒரு குடிமகன் அவன் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கக்கூடிய உரிமையை வழங்குறது தான் நம்ம குடியுரிமைன்னு சொல்கிறோம். இந்த குடியுரிமையை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். இயல்பு குடியுரிமை, இயற்கை குடியுரிமைன்னு. இந்த இயல்பு குடியுரிமைங்கிற என்னென்னா விண்ணப்பம் மூலமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கான குடியுரிமை வந்துட்டு வாங்கிக்கிறது. இது வந்துட்டு இயற்கைனா நம்ம அந்த நாட்டில் பிறந்ததுனால பிறப்பால் ஒரு வந்துட்டு அந்த நாட்டோட குடிமகன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது தான். இப்போ இந்திய குடியுரிமை சட்டம் எப்போனா 1955. குடியுரிமை பெறுதல். இப்போ நம்ம குடியுரிமை பெறுதலை வந்துட்டு ஒரு 5 வழியில் நம்மளால் குடியுரிமை பெற முடியும். ஃபஸ்ட்டு எதன் மூலமாக? பிறப்பின் மூலம். இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அல்லது 1987 ஜூலை 1 இருந்து ஒரு நபரோட பெற்றோர் வந்துட்டு எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு ஒரு நபர் 1950 ஜனவரி 26 அல்லது 1987 ஜூலை 1 இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்த ஒரு நபரோட பெற்றோர் வந்துட்டு அவர் எந்த நாட்டவராக இருந்தாலும் அவரால் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெற முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா 1987 ஜூலை 1 பின் பிறக்கும் குழந்தை பெற்றோர் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன திருத்தம் கொண்டாங்க? 2004 டிசம்பர் 3 பின் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்து வம்சாவளி மூலம் 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 வரைக்கும் வெளிநாட்டவரில் பிறந்த ஒருவர் தன்னோட தந்தை வந்துட்டு இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்துட்டு வம்சாவளி மூலமாக குடியுரிமை வாங்க முடியும். 1992 டிசம்பர் 10 பின் பெற்றோர் எவரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க.
டிசம்பர் 3, 2004 வெளிநாட்டில் பிறந்தவர் பிறப்பினை ஒரு வருடம் இந்திய தூதரகத்தில் வந்துட்டு பதிவு செய்தல் மூலமாக நம்ம வம்சாவளி மூலமாக வந்துட்டு என்ன பண்ணலான்னா குடியுரிமை பெற முடியும்னு சொல்கிறாங்க. பதிவு செய்தலின் மூலம் இது என்னென்னா, இந்திய வம்சாவளியில் பிறந்த ஒரு நபர் வந்துட்டு ஒரு நாட்டில் வசிப்பவர் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவோட வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாங்கன்னா நம்ம பதிவு செய்கிறது மூலமாக நம்மளால் குடியுரிமை வாங்க முடியும். இந்தியாவில் ஒரு 7 ஆண்டுகள் வசிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்திய குடிமகனோட திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் அவங்க வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால பதிவு செஞ்சு அவங்களுக்கான குடியுரிமை வாங்க முடியும். இயல்பு குடியுரிமை இது என்னென்னு சொன்னோன்னா, அரசியல் அமைப்பில் வந்துட்டு 8வது அட்டவணையில் வந்துட்டு ஏதேனும் ஒரு மொழி பேசியிருக்கணும். மொத்தமாக நம்ம அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுத்த மொழி எத்தனைனா 22 மொழிகள் கொடுத்துருப்போம். அந்த 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியில் வந்துட்டு போதிய அறிவினை பெற்ற ஒரு நபர் வந்துட்டு இயல்பாக குடியுரிமை பெற முடியும்னு சொல்கிறாங்க. பிரதேசம் இணைப்பின் மூலம் வெளிநாட்டு பகுதி இந்தியாவுடன் இணையும் போது அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான இந்திய குடியுரிமை வந்துட்டு என்ன பண்ணும்னா இந்திய குடியுரிமை அவங்களுக்கு வழங்கப்படும். அப்போ பாண்டிச்சேரியை நம்ம இணைக்கும் போது 1962 பாண்டிச்சேரி இணைச்சிருப்போம். அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க இந்திய குடியுரிமை பெற்று அவங்க வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குடியுரிமை பெறுதல் 5 வழின்னு சொன்னால் இப்போ குடியுரிமை இழக்கிறத ஒரு 3 வழியில் சொல்கிறோம். இது என்னன்னா, குடியுரிமை ஒன்று துறக்கிறது, குடியுரிமை முடிவுக்கு வர்றது, இல்லைன்னா குடியுரிமை வந்துட்டு நம்ம மறுக்கிறது. இதுதான் குடியுரிமை இழக்கிறது 3 வழி. ஒற்றை குடியுரிமை இந்தியாவில் நமக்கு ஒற்றை குடியுரிமை தான். அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் வந்துட்டு இரட்டை குடியுரிமை, அதை வந்து தேசியத்துக்கு ஒரு குடியுரிமையாகவும் மாநிலத்துக்கு ஒரு குடியுரிமையாகவும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இரட்டை குடியுரிமை. என்ஆர்ஐங்கிறதுனால நான் ரெசிடென்ட் இந்தியா, அதை வந்துட்டு இந்திய கடவுச்சீட்டு, இந்தியாவில் ஒரு கடவுச்சீட்டு வாங்கி வெளிநாட்டில் வசிக்கிறது தான் வந்துட்டு என்ஆர்ஐன்னு சொல்லுவோம். பிஐஓ பர்சன் ஆன் இந்தியன் ஒரிஜின், இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதா இந்த பிஐஓ. இது 2015 ஜனவரி 9 பிஐஓ இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ கூட இதை வந்து இணைச்சிருப்பாங்க. ஓசிஐங்கிறது என்னென்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோஸ்டர்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான ஒரு அட்டை. இது 2005 இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய தினம்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதான் வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இது வந்துட்டு கொண்டாடப்படுது. மகாத்மா காந்தி அவர்கள் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த 1915 ஜனவரி 9 வந்துட்டு இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருப்பாங்க. அவர் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்ச அந்த நாளை தான் 2003 ஜனவரி 9 வந்துட்டு நம்ம பிரவாசிய பாரதிய தினம் அல்லது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ குடியுரிமைங்கிறதோட பகுதி என்ன? பகுதி 2 விதிகள் 5-11 வந்துட்டு குடியுரிமைக்கான விதிகள் சொல்லுது. இப்போ குடியுரிமைக்கான பகுதி 5 என்னென்னா, அரசமைப்பு பற்றி தொடக்கம். அரசமைப்போட தொடக்கத்தில் குடியுரிமை பற்றி பேசுது. அதான் 1949 நவம்பர் 26 இருந்து. ஆர்டிக்கல் 6 என்னென்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவங்க, இந்தியாவிலேருந்து அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு போனவங்க, அதுதான் வந்துட்டு இதை நம்ம சொல்கிறோம். ஆர்டிக்கல் 7 வந்துட்டு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்க, திரும்ப பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, அதான் ஆர்டிக்கல் 7. ஆர்டிக்கல் 8 என்னென்னா, பதிவு செய்தல் மூலமாக, இப்போ வம்சாவளியில் பிறந்த ஒருவர் வந்துட்டு பதிவு செய்கிறது மூலமாக குடியுரிமை பெற முடியும்னு பார்த்தோமா, அதுதான் ஆர்டிக்கல் 8. ஆர்டிக்கல் 9 என்னென்னா, தாமாக முன் வந்து இழக்கிறது. இப்போ நான் இந்திய குடியுரிமை இழக்கிறேன்னா, நான் வெளிநாட்டில் போயிட்டு நான் வசிக்க போகிறப்ப என்ன பண்ணலான்னா, நான் என்னோட இந்திய குடியுரிமை வந்துட்டு நான் தானாக போய் எனக்கு இந்த குடியுரிமை வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த குடியுரிமை திறக்கிறது, அதுதான் வந்துட்டு ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 10 என்னென்னா, 5 8 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இருக்குல்ல, அந்த விதிகள் வந்துட்டு நாடாளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு தொடர்ந்து இந்திய குடியுரிமை பெற்று இருப்பாங்கன்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 11 பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை யாருக்கு, அதாவது குடியுரிமையை பற்றி சட்டம் இயற்றக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்திற்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 11 சொல்லுது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? தேசிய சின்னங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து குடியுரிமை பார்த்தோம். இப்போ அடிப்படை உரிமைகள் என்னன்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகளோட பகுதி என்னென்னா பகுதி 3 விதிகள் வந்துட்டு 12 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கான விதிகள் சொல்லுது. நம்ம இந்த அடிப்படை உரிமை எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். முன்னாடி நம்மக்கிட்ட அடிப்படை உரிமைகள் எத்தனை இருந்துச்சுன்னா 7 இருந்தது, இப்போ நம்மக்கிட்ட 6 தான் இருக்குது. பகுதி 3 வந்துட்டு இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய பகுதி 3 நம்ம இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்லிட்டு அழைக்கிறோம்.
இப்போ நம்ம சொன்னோம்ல, நம்ம அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 இருக்குது. என்னென்னா சமத்துவம் 14லேருந்து 18, சுதந்திரம் 19லேருந்து 22, சுரண்டல் 23லேருந்து 24, சமயச்சார்பு 25லேருந்து 28, கல்வி மற்றும் கலாச்சாரம் 29லேருந்து 30, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணுதல் 32. இதை ஆர்டர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. எதுலேருந்து எது வரைக்குமான ஆர்டிக்கல் வரும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் வந்துட்டு அதிகமாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நிறைய டைமும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணுதல் ஆர்டிக்கல் 32ன்னு சொன்னோம்ல, அதை B.R. அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. நீதிமன்றத்தால் இந்த அடிப்படை உரிமையை கட்டுப்படுத்த முடியும். மக்கள் அனுபவிக்கும் உரிமைகளை கொண்ட அந்த அரசின் தன்மைகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யார் சொல்லியிருக்காங்கன்னா, H.J. லட்ஸ்கி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு அடிப்படை உரிமைக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அனுபவிக்கும் உரிமைகளை கொண்டே அந்த அரசின் தன்மைகளை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்ட் 3 வந்துட்டு அடிப்படை உரிமைகளுக்கான அரசமைப்பின் தூண்கள்னு சொன்னது ஏன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆல்ரெடி B.R. அம்பேத்கர் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதலை இதயமற்ற ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகளை வந்துட்டு அரசமைப்பின் தூண்கள்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த விதிகள்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த விதிகளில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் விதிகள் அதான் வந்துட்டு கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் தான் இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இப்போ மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. மேட்ச் பண்ணுறதுக்கான மேட்ச் பண்ண சொல்கிறதுக்கான கொஷின்ஸ் நிறையா இதில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். என்னென்ன ஆர்டிகல்ஸ்னு பார்த்துக்கோங்க. இதுக்கான PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து இருக்கும். அடுத்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளோட பகுதி 4 A. இதுக்கு முன்னாடி அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் அதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். விதிகள் வந்துட்டு 51A A 51A Aவிலேருந்து K வரைக்கும். இதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக அதை திருத்தி நம்ம சேர்த்துருப்போம். இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு ஸ்வரன் சிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி 8 பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. பின்னாடி ஒரு 10 பரிந்துரையாக இருந்திருக்கும். மொத்தமாக இதில் மொத்தம் 11 விதிகள் 11 ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதை நம்ம ஸ்வரன் கமிட்டி போட்டு 10 பரிந்துரை ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 11வது 86வது சட்டத்திருத்தம் 2002 வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நீதிமன்றத்தால் அடிப்படை கடமையை கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கான விதிகள் என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டாலே போதும். நான் சொன்னல அரசின் நெறிமுறை கோட்பாடு வந்துட்டு பின்னாடி எழுதியிருப்பேன். அதுதான் இது. பகுதி வந்துட்டு 4. விதிகள் வந்துட்டு 36லேருந்து 51 வரைக்கும் அரசின் நெறிமுறை கோட்பாடை பற்றி சொல்லுது. இதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். அரசுக்கு பெரும் அறிவுறுத்தல் அதான் வந்துட்டு அரசுக்காக நம்ம அரசு அதை எப்படி சொல்லலாம்னா அரசு பெரும் அறிவுறுத்தல்கள் அதான் வந்துட்டு அரசால் இது வந்துட்டு அறிவுறுத்த மட்டும் தான் முடியுமே. அரசு பண்ணக்கூடிய கடமைகளை பற்றி நம்ம சொல்கிறோம். நீதிமன்றத்தால் அதை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இந்த அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லிட்டு DPSP யார் சொல்கிறாங்கன்னா B.R. அம்பேத்கர் சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை ப்ளஸ் DPSP இது ரெண்டும் வந்துட்டு அரசமைப்போட மனசாட்சின்னு சொல்லிட்டு கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. DPSPயை அரசு அதிகாரங்களின் தார்மீக கோட்பாடுன்னு சொன்னது யாருன்னா B.N. ராவ் அவர்கள். DPSP அரசமைப்பின் உயிர்காக்கும் வகையங்கள்னு சொல்லது LM சிங்வி. DPSP அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுக்கான யோசனை 1937 ஐரிஷ் அப்படிங்கிறதுல உருவாக்கியவர்களோட யோசனை வந்துட்டு 1937 வந்திருக்கோம். நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் ஐரிஷ்னா அயர்லாந்துலேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஸ்பானிஷோட அரசியலமைப்பில் வந்து நகலெடுக்கப்பட்டது. இப்போ இதுக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 36லேருந்து 51 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம். அதுக்கான ஆர்டிகல்ஸ் தான் இங்கே என்னங்கிறது இருக்குது. நீங்கள் ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே சொன்னோம்ல யாரெல்லாம் சிறப்பு அதான் வந்துட்டு ஒவ்வொரு பகுதியும் பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு தெரியணும். ஏன்னா அது வந்து கூற்றுல கொடுக்கலாம். இல்லைன்னா இதே ஒரு கொஷினாக வச்சு கூட கேட்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கான இது என்னென்ன பார்த்தோன்னா தேசிய சின்னங்கள் பார்த்தோம், குடியுரிமை பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டோம், அடிப்படை கடமைகள் பார்த்துட்டோம், DPSP பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அடுத்த டாப்பிக்கோட அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சாட் பாக்ஸில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்துட்டு ஜாயின்